இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்க அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, மார்ச் மாதம் 30ஆம் தேதி புனித வாரத்தினுடைய திங்கட்கிழமையில நம்ம இருக்கிறோம். மிக சிறப்பான விதத்திலே மத்திய கிழக்கு பகுதியில் அமைதி நிலவ, அட்லீஸ்ட் இந்த புனித வாரத்திலேயாவது அமைதி நிலவ நம்ம தொடர்ந்து ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். போரினுடைய நிலவரம் வேறு மாதிரி சென்று கொண்டு இருக்கிறது. அன்புமிக்கவர்களே, வெளி உலகத்துல போர் அமைதிக்கான ஒரு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது பாகிஸ்தானுடைய தலைமையில. ஆனால் 3 நாடுகளும் மாறி மாறி குண்டுமழை பொழிந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அமெரிக்கா ஈரான் மீதும், ஈரான் இஸ்ரேல் மற்றும் அரபு நாடுகள் மீதும், இஸ்ரேல் ஈரான் மீதும் இன்றைக்கும் குண்டு மழைகளை பொழிந்து கொண்டுதான் இருக்கின்றன. இன்னுமே அந்த இடத்துல அமைதி திரும்பவில்லை. இந்த போர் எந்த கட்டத்திற்கு அடுத்து செல்லும் என்பதையும் யாராலும் யூகிக்க முடியவில்லை. ஆகவே ஜெபம்தான் நமக்கு இருக்கிற கடைசி ஆயுதம். ஆகவே ஜெபித்து அந்த இடத்துல அமைதி திரும்ப நாம் ஒருவருக்காக ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு இந்த புனித வாரத்தினுடைய திங்கட்கிழமையில நாம் நினைவு கூறுகிற புனிதர் என்பவர் புனித யோவான் கிளைமாகுஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு புனிதர். சீரிய நாட்டில் பிறந்ததாக இவர் அறியப்படுகிறார். மிக இளைய வயதிலேயே துறவரத்தின் மீது நாட்டம் கொண்டவராய் சீனாய் மலையில் இருந்த ஒரு துறவு சபையில் சென்று துறவியாக தன்னையே தயாரித்து இறைவனுக்கு ஒப்பு கொடுத்தார் என்று தான் இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். வாழ்நாள் முழுவதும் ஜபத்திலும் தபத்திலும் இறை வார்த்தையை தியானிக்கிற ஒரு அழகான பழக்கத்திலும் இவர் ஈடுபட்டார் என்றும், புனிதத்தில் வாழ்ந்த இவர் நாவடக்கத்தின் புனிதராக அறியப்படுகிறார். அன்புமிக்கவர்களே, இவருக்கு தெரியும், நாவை அடக்கினால் பல்வேறு பிரச்சனைகளில் இருந்து நம்ம விடுபடலாம், அமைதி கிடைக்கும் என்கிற அழகான அந்த ஒரு காரியத்தை புரிந்து கொண்டவராய் வாழ்நாள் முழுவதும் எந்த சூழ்நிலையிலும் தேவையில்லாத மற்றவர்களை காயப்படுத்துகிற அல்லது மற்றவர்களை கரைப்படுத்துகிற வார்த்தைகளை பயன்படுத்தாமல், அர்த்தமற்ற பயனற்ற வார்த்தைகளையும் பேசாமல் வாழ்நாள் முழுவதும் இவர் ஒரு கண்ணியத்தோடு வாழ்ந்தார் என்று தான் இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். புனிதத்தில் வாழ்ந்த இந்த புனித யோவான் லேடர் டு பெர்ஃபெக்ஷன் என்று சொல்லப்படுகிற ஒரு நிறை வாழ்விற்கான ஏணிப்படிகள் என்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். ஆன்மீக வாழ்க்கையில வளர விரும்புகிறவர்களுக்கு இன்றைக்கும் அந்த ஒரு புத்தகம் வழிகாட்டி என்பதை இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அன்புமிக்கவர்களே, நாமும் நம்மிடம் இருக்கிற நல்லதை, நம்மிடம் இருக்கிறத நிறைவானதை இறைவனுக்கு கொடையாக கொடுத்து இந்த வாழ்வையை இறைவனுக்கு ஒரு பரிசாக மாற்றிட இறைவனிடத்துல இவருடைய பரிந்துரை இன்றைக்கு மன்றாடி செவிப்போம். அன்புமிக்கவர்களே, புனித வாரத்தினுடைய இந்த திங்கட்கிழமையில நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகம், நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெத்தானியா செல்கிறார். அங்கே அவருடைய நண்பர்கள் இருக்கிறார்கள், மார்த்தா, மரியா மற்றும் இயேசு உயிரோடு எழுப்பிய லாசருடைய வீட்டில் விருந்து கொடுக்கப்படுகிறது. அந்த விருந்து நேரத்துல மரியா இயேசுடைய பாதங்களுக்கு விலை உயர்ந்த ஒரு நறுமண தைலத்தை இயேசுடைய பாதங்களுக்கு பூசி தன்னுடைய பேரன்பை அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார். அந்த இடம் முழுவதும் அந்த நறுமண தைலத்தினுடைய வாசனையால் நிரம்பி வழிந்தது என்று தான் நம்ம இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நம்ம வாசிக்கிறோம். இதை கண்டு இவ்வளவு விலை உயர்ந்த நறுமண தைலத்தை பாதத்திற்கு வீணடிப்பதா, இதை விற்று ஏழைகளுக்கு நம்ம கொடுத்திருக்கலாமே அப்படி என்று இந்த இடத்துல அன்புக்கு இணையாக அந்த பொருளினுடைய விலையை ஆராய்கிறார் யூதாஸ் இஸ்காரியத்து. அன்புமிக்கவர்களே, இந்த பாடுகளினுடைய இந்த வாரத்துல இறைவன் நமக்கு கொடுக்கிற அழகான ஒரு பாடம், அனைத்திலும் இறைவனுக்கு நம்ம முதலிடம் தர வேண்டும், அனைத்திற்கும் மேலாக இறைவனை நம்ம அன்பு செய்ய வேண்டும் என்பதைத்தான் தன்னுடைய செயலால் வெளிப்படுத்தியிருக்கிறார். தன்னிடம் இருக்கிறதுலேயே நிறைவானது, தன்னிடம் இருக்கிறதுலேயே த பெஸ்ட் என்று சொல்லப்படுகிற விலை உயர்ந்த, உலகத்தினுடைய பார்வையில அது ஒரு விலை உயர்ந்த ஒரு நறுமண தைலமாக இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பாதத்திற்கு அதை பூசி தன்னுடைய பேரன்பை வெளிப்படுத்துகிறாள் மரியா. அன்பின்மிக்கவர்களே, இதே கேள்வியைத்தான் இன்றைக்கு நாம் நம்மை கேட்டுக்கொள்ள, நம்மை ஆன்மீக பரிசோதனைக்கு உட்படுத்த இறைவன் அழைப்பு விடுக்கிறார். அனைத்திற்கும் மேலாக நம்ம இயேசு அன்பு செய்கிறோமா? இயேசு நம்முடைய வாழ்க்கையினுடைய முதல் தெரிவாக இருக்கிறாரா என்பதுதான் ஆன்மீக கேள்வி. ஆகவே உலகத்தனமான ஒரு வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருந்தால், பாவத்தில் வீழ்ந்திருந்தால், ஆண்டவரை விட்டு வெகு தொலைவு நம்ம சென்றிருந்தால், இந்த உலகம்தான் என்பதை முதல் தெரிவு என்று வாழ்ந்திருந்தால், இயேசுவை இன்றைக்கு நமதாக்கி கொள்ள, இயேசுவுக்கு முதன்மையான இடத்தை தந்திட, இயேசுவை அனைத்திற்கும் அனைவருக்கும் மேலாக அன்பு செய்திட இறைவன் இன்றைக்கு வரமளிக்க ஒருவருக்காக மன்றாடி செபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.